Hello friends, welcome to Basha Cooking. இன்னைக்கு நம்ம சூப்பரான சீ ஃபுட் ரெசிபி ஒன்று பார்க்க போறோம். என்ன ரெசிபினா கனவா மசாலா. கனவானா என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்குவிட்னு சொல்லுவாங்க. இது நீங்க ஸ்குவிட் ஃப்ரைன்னு சொல்லலாம், இல்ல இது சில கடம்பான்னு சொல்லுவாங்க, சில பேர் கலமாரின்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ப்ரானை விட ரொம்ப நல்லா இருக்கும். யூஸ்வலா இப்போ நம்ம சீ ஃபுட்னா எல்லாம் இந்த ஃபிஷ்ஷு, ப்ரானு, நண்டு இது மாதிரி தான் நம்ம செஞ்சு பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்குவிட் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. இதில் ப்ரோட்டீன் அவ்வளோ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட்டு இதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம யூஸ்வலாக எப்படி இந்த ப்ரான் மசாலா, ப்ரான் தொக்கு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் இதில் ப்ரான் பதில் இந்த ஸ்குவிட் ஆட் பண்ண போகிறோம். கனவா மசாலாவுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: தாளிக்க 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கடுகு, உளுந்த பருப்பு, 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுக்கோங்க, 3 சில்லி கீரையை வச்சுருக்கோம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, 3 தக்காளி சாப் பண்ணி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா ஐட்டம் என்னென்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் அதாவது தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்குவிட் இருக்குல்ல, கனவா, அதை நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் எங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கு நம்ம அது கட் பண்ணி வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த கனவா பண்ணும்போது வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த கனவாலேயே வாட்டர் வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் வாட்டர் இதில் ஆட் பண்ணக்கூடாது. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த சீரகம், சோம்பு, கடுகு இது 3த்தையும் போட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நான் அந்த இன்க்ரீடியன்ட் சொன்னதில் இஞ்சி பூண்டு விட்டுட்டோம், அதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன். நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா 3 போட்டுக்கோங்க. ஸ்குவிட் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 10 மினிட்ஸில் குக் ஆயிரும். ப்ரான் தொக்கை விட இந்த ஸ்குவிட் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா டொமேட்டோ ஸ்மாஷ் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும். தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மசாலா ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர், தனியா பவுடர், ஜீரகத்தூள், பெப்பர் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா. நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் குக் பண்ணிக்கோங்க.
நல்லா மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவிட் ஆட் பண்ண போகிறோம். கனவா இது குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா இதில் முள் அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம 1/2 கிலோ கனவா எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு நீங்கள் யூடியூப்பில் ஹவு டு க்ளீன் ஸ்குவிட்னு போட்டாங்கன்னா கூட வரும். சிம்பிள் மெத்தட் தான் இதை க்ளீன் பண்ணுறது. தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு குக் பண்ணும்போது அந்த கனவாலேருந்தே தண்ணி விடும். பார்க்கவே அந்த நூடுல்ஸ் மக்ரோனி மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும். 5 minutes ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி ஆட் பண்ணாமே எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்ட்டு. ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த சீ ஃபுட் ஃப்ளேவர் வந்திருக்கு. இன்னும் அந்த நம்ம இந்த ஓப்பன்லேயே வச்சுருந்தீங்கன்னா இந்த இருக்கிற தண்ணியும் நல்லா வற்றிடும். வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கனவா மசாலா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அந்த கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை வந்து இதில் எப்போதும் லாஸ்ட்டில் இதில் போடணும். யூஸ்வலாக நம்ம ஆயிலில் தாளிக்கும் போதே போடுவோம். இந்த மாதிரி கனவா இந்த ப்ரான் மசாலாவுக்கு வந்து கருவேப்பிலை லாஸ்ட்டாக போடுங்க. ஏன் அப்படி லாஸ்ட்டாக போடுறோன்னா இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்மெல் அதிகமாக இருக்கும். இப்போ போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லை கொஞ்சம் நமக்கு குறைச்சிடும். அதாவது அந்த சீ ஃபுட் பிடிக்காதவங்க சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட இது கொடுத்தீங்கன்னா பிடிக்கும். ஏன்னா இந்த கருவேப்பிலை இது வந்து லாஸ்ட்டில் இப்போ போடுறதுனால. கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. சீ ஃபுட் பண்ணும்போது மட்டும் கருவேப்பிலை கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி ட்ரை ஆகிற வரையும் வதக்கிட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஓப்பன்லேயே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த கனவா மசாலா ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு கனவா. அந்த தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு நல்லா ஒரு மசாலா, அந்த கனவா மசாலா ரெடியாக இருக்குது. இந்த கனவா நம்ம போடும்போது பெருசாக இருந்தது, இப்போ நல்லா குக் ஆனதுனால எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். தட் மீன்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ப்ரான் வந்து வெந்துடுச்சுன்னா வளைஞ்சிக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். வாசனை நல்லா வந்திருக்கு. இதை நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம். ரைஸ், இந்த மாதிரி இந்த கர்ட் ரைஸு, இந்த சாம்பார் சாதம், இல்லை சப்பாத்தி, இந்த மாதிரி எந்த இதுக்கு வேணால் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணுற டைம் வந்துடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். நல்லா குக் ஆகிருக்கு, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். ஈவன் இந்த கர்ட் ரைஸு, லெமன் ரைஸ் அது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இந்த யூஸ்வலாக நீங்கள் ஒரு பிளேட் சாப்பிட்றவங்க கூட 2 பிளேட் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பரான டிஷ்ஷில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Basha Cooking. Bye bye.